சரி, இவங்களுக்கு என்ன கடுப்பு? யாருக்கு? குறைஷிகளுக்கு என்ன கடுப்பு? ஏன் ரசூலுல்லாவை ஏற்றுக்கல? அவங்க பனி இஸ்ராயல்கள் என்ன நினைக்கிறாங்க? நாங்கள் தான் குலத்தில் உயர்ந்தவங்க, மனிதர்கள்லேயே நாங்கள் தான் உயர்ந்தவங்க, நபின்னு வந்தால் எங்களுக்கு வந்திருக்கணும், ஸோ உங்களுக்கு வந்திருக்காங்க, அதனால் அது இவர் நபி கிடையாதுன்னு சொல்லி இவங்க மறுக்கிறாங்க. இவனுக்கு என்ன திமிரு? அபூ ஜஹீல், அபூ சுஃபியான், இவங்களுக்கு என்ன திமிரு? நாங்கள் தான் இந்த ஊரில் பெரிய மனுஷங்க. ஊரில் பெரிய மனுஷன்னா யார்? அபூ ஜஹீல், அபூ லஹப், அபூ சுஃபியான். நாங்கள் தான் இந்த ஊரில் மரியாதை இருக்கவங்க. நாங்கள் தான் தாருன் நத்வாவுடைய மெம்பர்ஸ், அவங்க தான் மினிஸ்டர்ஸு, அவங்க தான் இந்த ஊருக்குள்ளேயே ஆன்மீகவாதிகள். ஏன்னா அவங்களுடைய அந்த பிரயாண கூட்டம் என்னது, வியாபார கூட்டம் அரபு தீபகற்பத்தில் முழுசாக எங்கேயும் வேணாலும் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கு ஆக்சஸ் இருந்தது. ஏன்னா காபாவுடைய முத்தவல்லிகள், அந்த நிர்வாகிகள் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு செல்வாக்கு இருந்துச்சு. அப்போ அந்த அடிப்படையில் எங்களை எல்லாம் செலக்ட் பண்ணாமல் எப்படி எழுத படிக்க தெரியாத இவரை செலக்ட் பண்ண? அவங்ககிட்ட நிறைய விஷயம் இருந்தது. குறைஷிகள்கிட்ட யாருக்கு மதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் செல்வந்தரோ, யார் பெரிய குலத்தை சேர்ந்தவரோ, யாருக்கு எழுத படிக்க தெரியுமோ அவங்களுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. இவங்க எல்லாருமே உமர்லியானும் எழுத படிக்க தெரியும். உமர்லியானும் ஒரு குலத்துடைய தலைவர், புரியுதா? ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலத்துக்கு தலைவரும் கிடையாது, எழுத படிக்கவும் தெரியாது, பணம் ஓரளவுக்கு வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லவர், நம்பிக்கையானவர், நேர்மையானவர், இப்படி தான் அவருக்கு இது இருந்தது. ஆனால் இவங்கக்கிட்ட நல்லவராக இருக்கிறதும், நேர்மையாக இருக்கிறதும், நம்பிக்கையானவராக இருக்கிறதும் ஒரு வேல்யூ கிடையாது. அவங்களுக்கு எது வேல்யூ? பணம், அந்தஸ்து, இதுதான் வேல்யூ. அப்போ இவங்களுக்கும் ரசூலுல்லாவை எப்படியாவது பொய்ப்படுத்தினா போதும்ன்ட்டு போய் தான் கேட்குறாங்க. அவனுங்களும் என்ன பண்ணுறானுங்க, ஒரு அடி அடித்து விட்டுறானுங்க. நீங்கள் எதை பெருசுன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அல்லாவுக்கும் பெருசா? புரியுதா அவங்க அல்லாஹ் சொல்கிறது? அல்லாஹ் ஏன் நீங்கள் சரியாக மதிக்கலைன்னு சொல்கிறான்? உனக்கு வேணால் காசு பெருசாக இருக்கலாம், எனக்கு நேர்மை தான் பெருசு. உனக்கு வேணால் அந்தஸ்து பதவி பெருசாக இருக்கலாம், எனக்கு இவர் ஒழுக்கம்தான் பெருசு. அப்போ என்கிட்ட எது வேல்யூங்கிறதே உங்களுக்கு தெரியல பார்த்தியா? அதனால் அல்லாஹ்வை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? யாருக்குமே இறைச்செய்தி இறங்காது அப்படிங்கிறது அது உங்களுடைய அந்த தாழ்ந்த எண்ணம், அந்த எண்ணத்தை கொண்டு எனக்கு ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னு. இப்போது இது அந்த காலகட்டத்தில் தாவீல ஹாஸ்